إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. وقال النبي صلى الله عليه وسلم أبغض الحلال إلى الله الطلاق وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான ரிதாவையும் அன்பையும் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் சந்ததிகளையும் குடும்பத்தினர்களையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, மனித சமுதாயம் உலகத்தில் உருவாகுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது திருமணம். இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை வலியுறுத்துகிறது, துறவரத்தை வெறுக்கிறது. மன் அராத ஐயல்கல்லாஹ தாஹிரன், யார் ஒரு பரிசுத்தமான நிலையில் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறானோ ஃபல்யதஸவ்வஜில் ஹராயிர், அவன் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார். இஸ்லாம் திருமணத்தை ஊக்குவிக்கிறது. திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது, திருமணம் செய்து வையுங்கள் என்று குர்ஆனில் இருக்கிறது. திருமணத்தை பற்றி வலகத் அர்ஸல்னா ருஸுலம் மின் கப்லிக், இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் திருமணம் செய்தார்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறார். திருமணத்தை வலியுறுத்தக்கூடிய, அதை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆயாத்துகள். யார் திருமணத்தை வெறுத்தான் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணத்தினுடைய உறவு என்பது அது ஒரு ஈமானிய உறவு, சொர்க்கம் வரை தொடரக்கூடிய மகத்தான ஒரு உறவு, உன்னதமான ஒரு உறவு என்பதையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். சங்கைக்குரியவர்களே, பாக்கியமான இந்த திருமண உறவு சமீப காலத்தில் ஊரிலும் சமுதாயத்திலும் நிறைய விவாகரத்துகள் நடக்கிறது. ஊரிலும் சரி, சமூகத்திலும் பொதுவாக. காசிகளிடத்தில் கேட்டு பார்த்தால் எங்களிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமான பிரச்சனை குலா தலாக்கு சம்பந்தப்பட்டது எங்கள்கிட்ட வருதுங்கிறாங்க. எங்களை வேற எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல, பூரா யார் கொண்டாலும் குலா பிரச்சனை வருது, அல்லது தலாக் பிரச்சனை. இதுதான் எங்களுடைய வேலையாக இருக்குதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள காஜிகளுடைய முறையீடாகவும் அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, திருமணமாகி பல காலமானவர்கள், ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு ஆளை நான் சந்திச்சேன். ரொம்ப விவரமான ஆள் தான். அவருக்கு வயது கிட்டத்தட்ட 73 வயசு. அவருடைய மனைவிக்குன்னா ஒரு 5 வயசு கீழே இருக்கும், அவ்வளவுதான். அதுல தலாக் லெட்டர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் சொல்ற தலாக் லெட்டர் எழுதி வச்சிருக்கிறார். என்னன்னு எனக்கு அது, அதாவது சும்மா ஏதாவது சொல்றாருன்னு பார்த்தா கையை பிடிச்சிட்டு உடவும் அடுக்கிறார். சுத்தி ஆட்களும் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. இதை கேட்டே தரணும், முடிச்சு தீரணும், நான் ரெடியா எழுதியும் வச்சிருக்கிறேங்கிறார். திருமணமாகி பல காலமானவர்கள், பிள்ளைகள் பெற்று பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள், பல காலமான அந்த நிலையிலே உள்ளவர்கள், அது மாதிரி கல்யாணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு குரு. அது மாதிரி புதிதா திருமணமானவர்கள், அதாவது எந்த பருவத்தினர்கள், பல நிலையிலே உள்ள அந்த பருவத்தில் உள்ளவர்களிடத்திலேயும் கூட இன்றைய நிலையிலே தராக் என்பது ஒரு சாதாரண. பழைய காலத்துல அந்த வாசகத்தை கூட சொல்ல மாட்டாங்க, பெரிய சொல்லிட்டாங்க வாங்க, அந்த வாசகத்தை சொல்றதுக்கே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த விவாகரத்து என்பது சாதாரணமாக ஆகிவிட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய கோபம் இறக்குவதற்குண்டான ஒரு நிலை அல்லவா பெருமக்களே. அதனால
திருமணம்னா என்ன? ஆண் பெண் உள்ள நிலைப்பாடுகளிலே, உடல் ரீதியான நிலையிலே, மனோ ரீதியான நிலையிலே உள்ள அவர்களுக்குள்ள வேறுபாடு என்ன? ஒண்ணுமே தெரியறது இல்லை. கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, அவ்வளவுதான். அதனுடைய நிலை என்னன்னு தெரியறது இல்லை. திருமணம் எதுக்காக செய்யறோம்? அது மாதிரி ஒரு ஆணினுடைய உடல்நிலை, மனோநிலை எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஆணுக்கு பெண்ணினுடைய உடல்நிலை, அவருடைய மனோநிலை பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை பற்றி உண்டான அடித்தளமே தெரியவில்லை. அதாவது உடல்நிலையிலையும் பல மாற்றங்கள் இருக்கிறது, மனோநிலையிலையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே பல மாற்றங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வித்தியாசங்கள் ஒரு ஆண் பெண் உடல் கூறிலே மாத்திரம் என்று சொல்வார்கள். உடலிலே மாத்திரம். ஆண்களுக்கு தான் தாடி வளரும். ஆண்களை பொறுத்தவரையிலே வித்தியாசமானது. குரல்லையும் ஆண்கள் பெண்கள் குரல் வித்தியாசம் இருக்குது. குரல் முதல் தாடி, அது மாதிரி குழந்தை வருவது, இது ஆண்கள் பெண்களிலே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வித்தியாசங்கள் இருக்காது. ஷரியத்தை பொறுத்தவரையிலே இன்னும் நிறைய வித்தியாசங்கள். ஷரியத்தை பொறுத்தவரையிலே மார்க்க பல்வேறு விதமான சட்டங்களை, ஆண்களுக்கென்று இந்த சட்டங்கள் தான், பெண்களுக்கு இந்த காரியத்தை தான் செய்ய முடியும், ஆண்கள் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சட்ட ரீதியாக பல்வேறு நிலைகளில், மனோரீதியாக பார்த்தாலும் பல பல நிலையில வித்தியாசம் இருக்கிறது. இப்ப ஆம்பளை எல்லாம் வெளியில போய் எல்லாம் வேலையும் செய்வாங்க, வீட்டுக்கு வந்தா ரெஸ்ட். பொம்பளையும் வீட்டுல வேலை செய்வாங்க, வெளியே போனாதான் அவங்களுக்கு ரெஸ்ட். மனோநிலையிலேயும் செயல்பாட்டு அளவிலேயும் உடல் நிலையிலேயும் பல்வேறு விதமான மாறுபாடுகள் இருக்கிறது. இதை பற்றி உண்டான எந்த அடித்தளமான ஒரு காரியமும் இல்லை என்பதை பார்க்கிறோம். பொதுவாக சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை, அல்லது அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது இல்லை. பழைய காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் மாப்பிள்ளத்தனம் இருந்தாங்க. இந்த மாப்பிள்ளத்தனம் இப்ப எல்லாம் பை தூக்குறதுக்கு ஏதாவது சாப்பிடுறதுன்னு இருக்கிறாங்களே தவிர, பழைய காலத்துல அந்த மாப்பிள்ளை அவர் அந்த துறையில வெற்றி பெறணும் என்பதற்காக யார் தன்னை மறைத்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த காரியத்துல அந்த அவருடைய வெற்றிக்கான வழிகளிலே எல்லா காரியத்தையும் பக்குவமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அப்படி கண்ணியமான கருதப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அப்படி செய்த மனிதர்களும் இருந்தார். அருமையான பெருமக்களே, இன்னைக்குள்ள ஒரு நிலையை பொறுத்தவரையிலே குடும்ப வாழ்க்கை என்பது இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையே கெடுக்கக்கூடிய அளவிற்கு, இஸ்லாத்தினுடைய மாண்பையே சீரழிக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு குடும்பத்தினுடைய உறவு நிலைகள் மாறி வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கு. இந்த உலகத்திலே குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா 20க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களிலே ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்குண்டான வழிகாட்டுதலை குர்ஆன் சொன்னதை போல இந்த உலகத்தில் எந்த நூறும் எந்த ஒரு மனிதரும் சொன்னதில்லை. அவ்வளவு வழிகாட்டுதலை குர்ஆன் சொல்கிறது. நான் தனிப்பட்ட கணவன்மார்களை பற்றி மட்டுமோ அல்லது மனைவிமார்களை பற்றி மட்டுமோ சொல்லல. ரெண்டு தரப்புலையும் பல்வேறு விதமான குற்றங்கள், சில இடங்கள்ல இங்க குறைபாடுகள், சில இடத்துல அங்க குறைபாடுகள். நம்மை நாமே அந்த குறைகளை மாற்றாதவரை காரியங்கள் செய்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃப் இந்த உலகத்திலே குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கும் அது மேன்மை வருவதற்கும் அதனுடைய உன்னதத்தையும் வழிகாட்டுதலையும் மிக சிறப்பாக கிட்டத்தட்ட 20 அத்தியாயங்களுக்கு மேல் அல்லாஹ் தஆலா குடும்ப வாழ்க்கையை, வீடுகளை, உறவுகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிப்பான். உண்மையானவர்களை, குறிப்பா ஆண்களுக்கு 2 விஷயம். பிமா அன்ஃபக்கும் மின் அம்வாலிஹிம், அவங்கதான் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்புங்கிறது ஆண்களுக்கு இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அழுத்தமாக சொல்கிறது. அது மாதிரி வாசிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்லபடியான முறையிலே வாழ்க்கையை தொடர்வதற்குண்டான அந்த முஆஷரத்தை ஆண்களுக்கு அல்லாஹ் குறிப்பா சொல்றான். ஏன்னா ஆண்களுடைய உலகம்ங்கிறது விசாலமானது, பல இடங்களுக்கு போவாங்க. ஒரு பெண்களுடைய உலகம்ங்கிறது ஒரு குறுகியது. அதனால வாசிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்லபடியான முறையிலே அந்த குடும்ப உறவை, வாழ்க்கையை சீரமைப்பதற்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சம்பாதிக்கிறது சம்பந்தமாகவும் அந்த குடும்ப வாழ்க்கையை சீராக்குவதிலே ஆண்களுடைய பங்களிப்பின் பிரதானத்தையும் அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். பெண்களுக்கு 2 விஷயத்தை குர்ஆன் சொல்லுது. முதல்ல காணித்தாத்துன், கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார். பெண்களை பொறுத்தவரையிலே கட்டுப்படக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கும். இரண்டாவது ஹாஃபிலாத்துல் லில் கைப், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். ஹாஃபிலாத்துல் லில் கைப், கணவன் இல்லாத நேரத்தில் அல்லது கணவன் வெளியில போயிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய உடலை, தன்னுடைய கற்பை, அவருடைய பொருளாதாரத்தை, அவருடைய மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அவங்களுக்கு இருக்குதுங்க. கானிதாத்துன் ஹாஃபிலாத்துல் லில் கைப், கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லாத நேரத்தில், கணவன் இல்லாத நேரத்தில் தன்னுடைய உடலை, தன்னுடைய கற்பை, கணவனுடைய பொருளாதாரத்தை, அவனுடைய மக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய என்று குர்ஆன் ஷரீஃப் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய இடங்கள்ல பல்வேறு விஷயங்களை சொல்கிறான். குறிப்பா சில இடங்களில் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு இந்த 2ஐயும் பெண்களுக்கு 2ஐயும் சொல்கிறான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு இந்த உலகத்திலே
ஹைருக்கும் ஹைருக்கும் இல்லையா, இந்த உலகத்துல எந்த மனிதரும் துணிந்து சொல்ல இயலாத வார்த்தை சொன்னார். உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவிக்கு சிறந்தவர். சொல்லிட்டு மாத்திரமல்ல, வான ஹைருக்கும், நான் அப்படி ஹைராக இருந்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் அப்படி ஹைராக இருந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே பெரிய பற்றற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. அருமையானவர்களை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலிலே குறிப்பாக கணவன் மனைவிக்கு ரெண்டு தன்மை, ரெண்டு பேருக்கும் இருக்கும். ஒன்று சுக்குருடைய தன்மை, இன்னொன்று சபருடைய தன்மை. சுக்குருடைய தன்மை இது பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். சல்லாசவனத்தில் ஒரு தடவை கேட்டா, சல்லாசம் சொன்னாங்க, ஒரு தடவை நான் நரகத்தை கண்டேன், நிறைய பெண்களை பார்த்தேன்னு சொன்னாங்க. ஒரு புத்திசாலியான பெண் எடுத்துரைத்து கேட்டார்கள், நாயகமே என்ன காரணம்? அந்த காரணம் தெரிஞ்சா நாங்க அதை விட்டு தவிர்த்துக்கிறோம் இல்லையா? என்ன காரணம் கேட்கிறாங்க. குறிப்பா உங்கள்கிட்ட ரெண்டு காரணம் நரகத்தில் அதிகம் காணப்படுவதற்கு. தக்ஃபுர்னல் அஷீர, அதிகம் சபிக்கிறீர்கள், திட்டுகிறீர்கள். இரண்டாவது தக்ஃபுர்னல் அஷீர், கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள்னு சொன்னாங்க. அதனால சுக்குருடைய தன்மை கொஞ்சம் கூடுதலா பெண்கள்கிட்ட இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில ரெண்டு பேர்த்தையும் சுக்குரும் சபுரும், பொறுமையினுடைய தன்மையும் நன்றி செலுத்தும் தன்மையும் ரெண்டு பேர்த்தையும் இருக்கணும்னாலும் ஆண்கள்கிட்ட சபுர் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே நாம பெண்களை அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. நாம் அவர்களிடத்தில் அதிகாரம் செய்வதற்கு, நம்முடைய வலிமையை காட்டுவதற்கு, நம்முடைய உன்னதத்தை அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்கு உள்ள இடம் அல்ல குடும்பம் என்பது. அங்க சபுர் இருக்கணும். வாசல்ல செருப்ப கலத்துற மாதிரி எல்லாத்தையும் கலந்துட்டு தான் போகணும். கல்வி, அதிகாரம், வலிமை, பொருளாதாரம் எல்லாத்தையும் அங்க போனா கணவன் மனைவி என்ற ஒரு நிலையில் தான் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உணர்த்தி காட்டுவார்கள் பல்வேறு நிலைகள்ல. இன்னும் சொல்ல போனால் தோற்று கொடுத்தார்கள். பெண்களிடத்திலே ஆண்கள் தோற்று கொடுத்தார்கள். ஓட்ட பந்தயத்துல ரசூலுல்லாஹ் தோத்து போனாங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தோத்து போற ஆளா? சல்லாதுல என்ன தோத்து போற? ஆயிஷா நாயிட்டு ஓட்ட பந்தயம் வச்சு இவங்க தோத்து போனாங்கன்னா உலகம் நம்புமா? தோத்து கொடுத்தார்கள், அதுதான் உண்மை. அதனால அவங்க விஷயத்துல சபர் இருக்க வேண்டும். ஆண்களிடத்துல கூடுதலா சபர் இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார். அதனால முதலாவது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே கல்யாணம்னா என்னங்கிறதே தெரியாதது, அவருடைய உடல் ரீதியான மனோ ரீதியான மாற்றங்களை பற்றி விளங்காதது, இது ஒரு காரணம். பல்வேறு விவாகரத்திற்குண்டான காரணங்களிலே அது மாதிரி முறைகேடான தொடர்புகள், சினிமாத்தனமான வாழ்க்கை, அதிக அளவிலே எதிர்பார்ப்பு ரொம்ப கூடுச்சு. அது இருக்கதான் செய்யும். முதல்ல தெரியணும் யார் என்ன ஏது, இவங்கள்ட்ட இப்படி உள்ள நிலைதாங்கிறத அனுசரிச்சு உண்டான ஒரு நிக்கா தொடர்பு இருக்கணுமே தவிர. சல்லாசவடத்திலே கேட்டாங்களா இல்லையா? குர்ஆன்ல வருது. சல்லாசவடத்திலே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க, எங்களுக்கு என்ன செய்யணும், நபகா கிசுவத்தை, பொருளாதாரத்தை கூட்டி தரணும்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நம்முடைய நிலை இதுதான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். யா அய்யுஹன் நபி குல் லிஅஸ்வாஜிக் இன் குன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனத்தஹா ஃபதஆலைன். பெண்களே, ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து நீங்க அல்லாஹ் ரசூலும் ஆகிரத்தும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமா கொண்டு வாழ்ற வாழ்க்கை சிறப்பா வாழுங்க. இல்ல உலகத்தினுடைய மோகமும் பொருளாதாரத்தினுடைய வலிமையும் இது மாத்திரம்தான் லட்சியம்னா சொல்லுங்க, நல்லபடியா நாயகத்திலிருந்து நீங்க பிரிந்து வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க நல்லா சொல்லிட்டான். அருமையானவர்களே, சல்லாஹ் முதல்ல ஆயிஷா நாயுடு தான் கேட்டாங்க, அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறக்கிருக்கிறான், நான் உங்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்கிறேன், அதனால ஒரு மாசம் பேசாம இருப்பேன்னு சொன்னாங்க. ஆயிஷா நாய் உடல் வந்த உடனே கொஞ்சம் கேட்டாங்க, ஒரு மாசம் தானே சொன்னீங்க, 29 நாள் தானே ஆயிருக்குன்னு கேட்டாங்க. ஆயிஷா மாசம்ங்கிறது 29 தான். நாங்க பெரும்பாலும் 29 தான். சரி, நான் வந்ததனுடைய சொல்ல நோக்கம் என்னன்னு கேட்டா, இப்படி அல்லாஹ் ஆயத்திரைக்கிறான், உங்களுடைய அபிப்பிராயம் நாயகமே, உங்க விஷயத்தில் எனக்கு என்ன அபிப்பிராயம்? நான் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஆகிரத்தையும் தீனையும் தேர்ந்தெடுக்கிறேன். நான் சரி உங்கள்கிட்ட வச்சுக்கா, நான் மற்ற ஆட்கிட்ட போய் கேட்பேன், நீ ஏற்கனவே போட்டு கொடுத்துடாத, சாமி ஏறி நான் போய் கேட்கட்டும்னு சொன்னாங்க. நான் யார்கிட்டையும் இதை சொல்லாம இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னாங்க ஆயிஷா நாய். அருமையானவர்களே, அப்ப அதனால அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னைக்குள்ள விரிவுக்குண்டான காரணங்களிலே முறைகாடான தொடர்புகள், சினிமாத்தனமான வாழ்க்கை, அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு, அது மாதிரி அங்கேயும் இங்கேயும் மனோரீதியான துன்புறுத்தல்கள், மனோரீதியான குத்திகாங்கிறதுல ஆரம்பிச்சு மனோரீதியான பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள், சகிப்புத்தன்மையினுடைய குறைவு. பழைய காலத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லியாச்சுன்னா வீட்டையம்மா அப்படி ஒண்ணு அப்படிதான் இருக்கும் சொல்லி அனுப்புவாங்க பெண்கள்லாம். வீட்டுல உள்ள அம்மாக்களே சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்லை, உடனே போன், அடுத்த நிமிஷம் அங்க இருந்து போன் வந்து, அப்படியா கருவழி சரியா இல்லையா, உடனே இதுல இருந்து ஆரம்பிக்குதாங்க. அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் என்றெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே
இந்த விவாகரத்தினுடைய அடித்தளத்திற்கும் அது ஏற்படுவதற்கும் உண்டான காரணங்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இந்த உலகத்துல கண்ணியமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழியை மாற்றம் சொல்லி தந்திருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் அதற்குண்டான வழிகாட்டுதல்கள் என்னன்னு சொல்லி ஒரு தொகுத்து சொல்றதுங்கிறத விட ஒரு 5 வார்த்தைகளை குர்ஆன் சொல்கிறது. 5 வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கை எப்படி தொடர வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டுதலாக 5 வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, உங்களுடைய வீடுகள் என்பது அமைதியின் இடம் என்று அல்லாஹ் சொன்னார். அமைதின்னு சதமடாம இருக்கிற அமைதி இல்லை. வீடு என்பது அது மன அமைதியினுடைய இடம். வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஒரு மன அமைதி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் வீடு என்பதை குர்ஆன் சரி இந்த ஆயத்தின் வழியாக, இந்த வாசகத்தின் வழியாக அல்லாஹ்வுக்குள்ள நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரண்டாவதாக குர்ஆன் ஷரீஃபிலே குர்ரத்து அயூன், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத்து அயூன். ரப்பே, கணவனை மனைவிக்கும் மனைவியை கணவனுக்கும் கண்குளிர்ச்சியாக ஆக்கு என்று அல்லாஹ் தஆலா கேட்க சொன்னான். கண்குளிர்ச்சி, கண்ல இருந்து தண்ணி வடிஞ்சு, கவலையில தண்ணி வடிஞ்சுன்னு வைங்க, தண்ணி சூடா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவலையில துக்கத்துல கண்ல இருந்து தண்ணீர் வடிஞ்சுன்னா அந்த தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கும். ரொம்ப சந்தோஷத்துல சில கண்ணீர்கள் வரும் இல்லையா, அந்த தண்ணீர் குளிர்ச்சியா இருக்கும். அல்லாஹ் தஆலா கண் குளிர்ச்சி என்று சொல்கிறான். கண் குளிர்ச்சின்னா கண்ல இருந்து வடிகிற தண்ணீர் குளிர்ச்சியா இருக்கணுங்கிறது அல்ல, மன அமைதி, நிம்மதி. குர்ரத்து அயூன், முதலாவது அல்லாஹ் தஆலா மன அமைதியை சொல்கிறான். அது மாதிரி கண் குளிர்ச்சியை, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிம்மதி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா மூன்றாவது சொல்லும் பொழுது ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, ஆண்கள் பெண்களுக்கு ஆடை, பெண்கள் ஆண்களுக்கு ஆடை. எப்பொழுதும் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடியது, மனிதனுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது. ஆண் பாதி ஆடை பாதிங்கிறாங்க இல்லையா, ஆடை நம்முடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடியது. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கண்ணியத்தை வெளிப்படுத்துபவர்களாய், அதற்கு நிறைய விளக்கங்களை, ஆன்மீக ரீதியான விளக்கங்கள், அறிவியல் ரீதியான விளக்கங்கள் என்று ரொம்ப சொல்வார்கள். ஒரு ஆடையை போல் இணைந்திருக்க வேண்டும், பாதுகாப்புக்காக இருக்க வேண்டும், கண்ணியத்தினுடைய நிலையில் இருக்க வேண்டும், குறைகளை மறைக்கும் நிலையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை சொல்லி காண்பிச்சு. அது மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் மவத்தத்துன்னு சொல்றான், பிரிய வேண்டும். பிரியம் இருந்துச்சுன்னு வைங்க, வேற ஒண்ணும் பெருசா தெரியாது. பிரியம் இல்ல, தொட்டதும் குட்டதெல்லாம் குற்றமா தெரியும். பிரியம் வந்துருச்சுன்னா வேற ஒண்ணும் இல்லை. ஒரு காரியத்துல ஒரு ஆளு மீது பிரியம் வந்துருச்சுன்னா ஏதாவது அறுப்பை சொன்னாங்க, எல்லாரும் இருக்கிறது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிரியம் இல்லைன்னு வைங்க, அப்படியா, அது பூதாகரமாக்கிடுவாங்க. அல்லாஹ் சொல்றான் மவத்தத் இருக்கணும். குடும்ப உறவிலே மவத்தத், அன்பு என்பது வேண்டும். அன்புதான் அடிப்படை. அன்பின் வழியது உயிர்நிலைன்னு சொல்லுவாங்க. உலகத்துல நம்மின் மீது அன்பு காட்டக்கூடியவர்களோ, நாம் பிறர் மீது அன்பு காட்டக்கூடியவர்களோ உலகத்துல இல்லைன்னா உலகமே சூன்யமாயிடும். அதனால இந்த அன்புதான் வாழ்க்கையில் எல்லா விதமான உயர்வுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஆயிஷா நாயை பார்த்து, ஆயிஷா, என் மேல எப்ப நீ ரொம்ப பிரியமா இருப்ப, எப்ப கொஞ்சம் கோபமா இருக்கிற, எப்ப ரோசம் எனக்கு தெரியும் சொன்னாங்க. அந்த அன்பினுடைய நிலைதான் எல்லாவற்றையும் உணர்ந்து அவங்க என்ன இவங்க இறக்கி கொடுத்துக்குவாங்க. அன்பினுடைய நிலை. அல்லாஹ் இன்னொன்னு சொல்கிறான், ரஹ்மத், இரக்கத்தின் குணமாய் உருவாய் நாம இருக்கணுங்கிறான். இரக்கத்தின் உருவாய் இருக்க வேண்டும். இந்த 5 வார்த்தைகளை குர்ஆன் சொல்கிறது. சக்கனன் என்ற வார்த்தையை சொல்கிறது, குர்ரத்து அயூன் கண்குளிர்ச்சி என்று சொல்கிறது. அதே போல் அல்லாஹ் தஆலா ஆடை ஒப்பிட்டு சொன்னான், அன்பினுடைய நிலைப்பாட்டை சொன்னான், இரக்கத்தை அல்லாஹ் சொன்னான். பழி வாங்குறது இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் இரக்கத்தினுடைய தன்மை குடும்ப உறவிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, மனதளவிலே பல்வேறு விதமான வேதனைகளுடைய வெளிப்பாடாக 2-3 நாளைக்கு முன்னால தமிழ்நாடு ஜமாத்துல் மஸ்லி நெல்லை மாவட்டத்தின் சார்பா அந்த கவுன்சிலிங் நடந்துச்சு. கவுன்சிலிங்காக நிக்காஹ் நடத்துவதற்கு முன்னால் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு முதல்ல எப்படி பேசணும், எந்த விஷயத்த பேசணும், என்ன காரியங்கள் இருந்து தொடங்கணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு இந்த கல்யாணம் நிக்காஹ் செய்வதற்கு முன்னால் உள்ள கவுன்சிலிங், அது மாதிரி நிக்காஹ் செய்வதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய இந்த காரியங்களை சீர் செய்வதற்கு ஜமாத்துல் மஸ்லி திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக இங்கே காலனில ஒரு பெரிய விரிவான ஒரு கூட்டம் நடந்துச்சு. இன்றைக்கு நம்ம ஊர்லயும் அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் உண்டாக்கப்படும். இந்த கவுன்சிலிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். அதனுடைய நிக்காஹ்னுடைய நோக்கத்தை தெரிவிக்க வேண்டும். அது மாதிரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனைகளை சரி செய்வது எப்படி என்பதையும் உணர்த்தி காட்டப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வானா, குடும்பங்களில் அல்லாஹ் நிம்மதியை தந்தருள்வானா. எல்லா விதமான தலாக்கினுடைய கடுமை, ரொம்ப நிர்பந்தத்துக்கு தலாக் மார்க்கம் ஏன் அனுமதிச்சிச்சு? மார்க்க அனுமதிச்சதுதான்.
ஆனால் ரொம்ப நிர்பந்தமாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நிலை, அதற்கு மார்க்கம் சில காரணங்களையும் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு ஆணுடைய தன்மையே இல்லாத நிலையில இருக்கிறார், இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலை, மறுவரையாட்டு காரணங்களை குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸிலே வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைக்காக மார்க்கம் அனுமதித்ததை அல்லாது அதை எடுத்த உடனே செய்ய வேண்டிய ஒரு காரியமோ, சின்ன சின்ன மனவர்த்தங்களில் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமோ அல்ல. உலகத்திலேயே அனுமதிக்கப்பட்டதில் அல்லாஹுவின் கோபத்தை அதிகம் தரக்கூடியது தலாக் என்ற ஹதீஸில் வந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பங்களில் எல்லா வகையிலும் நிம்மதி அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா தீனையும் துன்யாவையும் சரியாக புரிந்து வாழக்கூடிய நன்மக்களாக, உயர்ந்த குணம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி